ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக் பிரைனி. கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு டிவி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த டிவி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி திங்ஸை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணணும், என்னென்ன மாதிரி பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் டிவி ரிலேட்டடாக வந்து இன்டர்நெட்டில் ஒரு பெரிய ஸ்கேமே நடந்துகிட்ருக்கு. தயவு செஞ்சு இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். யார் யாரெல்லாம் இந்த 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 பர்டிகுலர் வீடியோ பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தெரியாத நிறைய திங்ஸை வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த வீடியோவோட மோட்டிவ் என்ன, எப்படி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு புது டிவி வாங்குறது, எப்படி நீங்கள் மார்க்கெட்டில் நடக்கிற ஒரு பெரிய ஸ்கேம்லேருந்து உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக அப்படின்னா தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே கைஸ், எனக்கு சீரியஸாக யாரையுமே வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணணும்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு சீரியஸாக நான் நினைக்கல. நான் ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும், இந்த ஸ்கேம்லேருந்து கொஞ்சம் நீங்கள் அவேராக இருக்கணும், நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து அது உங்களுக்கு வர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து யாருமே அதிகமாக பார்க்க மாட்டீங்க. மிஞ்சி போனால் ஒரு 100 வியூஸ் வரலாம். ஓகேவா? எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்குது. என்னால் கன்ஃபார்மாக வந்து இந்த சேனலை வந்து பெரிய லெவலுக்குலாம் கொண்டுட்டு போக முடியாது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோ போடுறதே என்னென்னா என்னோடய டைமை என்கேஜ் பண்ணிக்கிறதுக்காக போடுறேன்னு தவிர்த்து என்னோடய சேனலை வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டுட்டு போகணுன்னு சொல்லிட்டுலாம் நான் போடலை. ஓகேவா? சில திங்ஸை வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் எண்டு வரைக்கும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஓகே. அது மட்டும் இல்லாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே? ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இது கம்ப்ளீட்டாக பவுன்ஸ் ஆகலாம். உங்களுக்கு இது எக்ஸாக்டாக என்னன்னே தெரியாமல் இருக்கலாம். ஓகே? சில பேர்த்துக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். இதை நான் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகே, எதாக இருந்துச்சுனாலும் ஓகே. ஆனால் நடக்கிற ஸ்கேமை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் நீங்கள் அவேராக இருக்கணும். ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிவி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா காஸ்ட்டை வந்து நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அமௌண்ட்டுக்குள்ளே வந்து எனக்கு ஒரு டிவி வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குகிற டிவி வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டுட்டு வந்துடுங்க. என்னென்னா, நீங்கள் அந்த டிவியை வந்து செட்டப் பாக்ஸில் கனெக்ட் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் அதை வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டுட்டு வந்துடுங்க. செட்டப் பாக்ஸ்னால் வந்து நீங்கள் வேறு மாதிரி தாட்டில் போங்க. கம்மி விலையாகவே இருந்துச்சுனாலும் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு, இல்லை நான் கொஞ்சம் ஃப்யூச்சர் ப்ரூஃபாக வாங்குகிறேன், ஃப்யூச்சரில் வந்து நான் எப்போனாலும் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்கலாம், இன்டர்நெட் ஓரியன்டாக வந்து எப்போனாலும் நான் டைவர்ட் ஆகலாம், அதனால் நான் ஸ்மார்ட் டிவி வாங்குகிறேன் அப்படின்னும் நீங்கள் திங்க் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மார்ட் டிவி வாங்குங்க. ஓகே, என்னோடய சஜஷன் என்னென்னா ஸ்மார்ட் டிவியை ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. இப்போ வாங்கலை அப்படின்னா அப்புறம் எப்போ வாங்க போகிறீங்க? ஏன்னா இப்போ நீங்கள் டிவி வாங்கிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து இன்னொரு 5 to 6 இயர் வந்து நீங்கள் ஆப்வியஸாக அந்த டிவி வச்சுட்டு தாராளமாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த டைமில் டெக்னாலஜி வந்து பயங்கரமாக வந்து வளர்ந்துடும். அப்படி இருக்கிறம்போது உங்களோட வீடே வந்து கண்டிப்பாக வந்து இன்டர்நெட் இல்லாமல் வீடு இருக்காது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடும். ஓகே, அதனால் நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸ்மார்ட் டிவியை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸ்மார்ட் டிவியில் தான் இஷ்யூஸே இருக்குது. ஸ்மார்ட் டிவி எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது? ஒன்றும் இல்லை. யூஸ்வலாக நீங்கள் ஒரு டிவி பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட நியரஸ்ட்டு ஷோரூம், ஏதாவது ஒரு ஷோரூமுங்க வந்து நீங்கள் போய் விசிட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு சின்ன ஷோரூமை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? சின்ன ஷோரூமில் அவங்க எந்த மாதிரி மாடலை விற்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, எந்த பர்டிகுலர் பிராண்டோட டிவியை வந்து அவங்க அதிகமாக சேல்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதில் மார்ஜின் ஆஃப் அமௌண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஓகே, அதனால் அவங்க வாண்டடாக வந்து உங்கள் மண்டையில் வந்து திணிப்பாங்க. சார் இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள், இந்த பிராண்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள், பிபிஎல், ஒனிடா, இம்பெக்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பிராண்டு தெரியுதோ
அது எல்லாமே வந்து அவங்க நம்ம மண்டையில் திணிப்பாங்க. ஓகே, ஏன்னா அதை விற்றா தான் அவங்களுக்கு வந்து அதிக மார்ஜின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மோசமான வேலையும் பண்ணுவாங்க. என்னென்னா, சோனியோட பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், எல்ஜியோட பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும், சாம்சங்கோட பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இவங்க இந்த 3 பிராண்டையும் வாலில் வந்து மவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. 3ஓட இமேஜுமே வந்து கேவலமாக மட்டமாக இருக்கும் இமேஜ் குவாலிட்டி. ஆனால் இவங்க வேற ஒரு மாடல் காமிப்பாங்க பாருங்கள். சார் இதை பாருங்கள் சார், ஸ்க்ரீன் டிஸ்பிளே பாருங்கள் சார், அந்த அளவுக்கு கலரிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் சார், இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள் சார்னு சொல்லிவிட்டு நம்மளோட மண்டை செலவு பண்ணுவாங்க. ஓகேவா, இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிராண்டு தான். அதில் அவன் என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இவனுங்க மார்ஜின் பார்க்குறதுக்காக நம்மக்கிட்ட ரொம்பவும் நல்லபடியாக பேசுவானுங்க. நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கணும். ஒரு ஷோரூமுக்கு 4 ஷோரூம் 5 ஷோரூம் இறங்கி ஏறுறதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஷோரூமே எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, வர்றவங்க அங்கே இருக்கிற டிவிஸோட எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கணும். வாங்காததும் கன்சியூமரோட விருப்பம் தான். ஓகே, அதனால் நீங்கள் இப்படிலாம் யோசிக்காதீங்க. போனோம் அப்படின்னா தப்பாக எடுத்துக்குவாங்களா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. விருப்பப்பட்டால் எடுக்கிறீங்க, இல்லை அப்படின்னா நான் அப்புறமா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். ஓகே, இப்போ பெரிய ஷோரூம் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து எல்லா டாப் பிராண்டோட டாப் எண்ட் மாடலை வந்து அவங்க ஹை எண்ட் மாடலை வந்து அவங்க டிஸ்பிளே பீஸாக வச்சுருப்பாங்க. அதில் உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டிலாம் தரமாக இருக்கும். அதையும் சொல்கிறேன் நான். ஓகேவா, இன்கேஸ் வந்து உங்கள்கிட்ட இன்டர்நெட் இருக்குது அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து ப்ராட்பேண்ட் சர்வீஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி பெரிய பிராண்டட் டிவிஸோட ஒரு ஹை எண்ட் மாடல் வாங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா டிவி வந்து ஓகே, ஆனால் அதில் ப்ளே பண்ணுற கண்டென்ட் வந்து 4K கண்டென்ட்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த டிவி வாங்கி பிரயோஜனம் இல்லை. புரியுதா? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு டிவி வாங்குறீங்க, 4K டிவி வாங்குறீங்க, ஓஎல்இடிக்குள்ளதோ இல்லை QLEDக்குள்ளதோ இல்லை ஒரு பெட்டரான டிஸ்பிளேக்குள்ள டிவி வாங்குறீங்க. ஆனால் அதில் நீங்கள் செட்டப் பாக்ஸை கனெக்ட் பண்ணி நீங்கள் சீரியல் பார்க்குறீங்க. ஓகே, அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, சீரியல் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட மேக்ஸிமம் டிஸ்பிளே குவாலிட்டி வந்து என்ன பார்த்துக்கணும், ஃபுல் ஹெச்டி. சில செட்டப் பாக்ஸ் வந்து 720 பிக்சல் தான் தரும். சில செட்டப் பாக்ஸ் வந்து உங்களுக்கு 1080 பிக்சலுக்குள்ளே உங்களுக்கு இது ஸ்க்ரீன் தரும். ஓகேவா, பிக்சர் குவாலிட்டி தரும். அப்படி இருக்கிறபோது நீங்கள் 4K டிவியை வாங்கிட்டு அதில் 720 பிக்சலுக்குள்ள வீடியோ கண்டென்ட்டை ப்ளே பண்ணீங்க அப்படின்னா அது மட்டமாக தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் யோசிக்கக்கூடாது, என்னடா இது டிவி எவ்வளோ விலை போட்டோம், ஆனால் டிவியோட பிக்சர் குவாலிட்டி வந்து மட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்தந்த டிவிக்கு அந்தந்த கண்டென்ட்டை நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா அது சீரியஸாகவே வந்து ஒர்த்தாக உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் ஹை அமௌண்ட்லாம் டிவி வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் வந்து ப்ராட்பேண்ட் சர்வீஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை அப்படியே சைடில் வச்சிடலாம். ஓகே, இவ்வளோ தான். இந்த ரெண்டு டாப்பிக்கும் வந்து நம்ம அப்படியே சைடில் வச்சிடலாம். இப்போ மெயின் டாப்பிக்கில் போகலாம், ஸ்கேமர்ஸ். ஓகேவா, ஸ்கேமர்ஸ் வந்து எப்படி இதை பேஸ் பண்ணி ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகேவா, பிராண்டட் டிவி வந்து இப்போ சோனி, எல்ஜி, சாம்சங் இந்த 3த்தையுமே வந்து நான் பிராண்டாக கன்சிடர் பண்ணுறேன். நான் இந்த 3மே வந்து மார்க்கெட்டில் டாப் 3 பிளேசஸில் இருக்குது இந்த டிவிஸ். ஓகேவா, சோனி, எல்ஜி, சாம்சங் இந்த 3த்தையுமே வந்து டாப் எண்ட். ஓகே, இந்த 3ஓட டிவியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 32 இன்ச்சுக்குள்ளே டிவி வாங்குறீங்க அப்படின்னா 15,000 to 20,000 ரேஞ்சில் இது வரும். ஓகேவா, இதே நீங்கள் இதை தவிர்த்து மற்ற நிறைய பிராண்ட்ஸ் பார்க்கலாம். அவங்க வந்து 7,000, 8,000, 9,000 விற்கிறாங்க 32 இன்ச்சுக்குள்ளே டிவியை. எப்படி அவனால் விற்க முடியுது? ஏன் இந்த அமௌண்ட்டுக்கு வந்து சோனி, எல்ஜிலாம் விற்க முடியல? ஏன் இவங்க வந்து அதிக அமௌண்ட்டுக்கு விற்கிறாங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இதில் நடக்கிற ஸ்கேமை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 lakh rupeesக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க. அதில் நீங்கள் 4K கண்டென்ட் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி ஒரு வீடியோ பார்க்குறீங்க. ஓகேவா, 4K யூடியூப்லேருந்து 4K கண்டென்ட்டை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து 1 லட்ச ரூபா மொபைல். அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்கிறவன் 10,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்கினான், அதுலேயும் 4K கண்டென்ட்டை பார்க்குறான். எப்படி அவனால் அதை பார்க்க முடியுது? ஒன்றும் இல்லை, இது ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். ஓகேவா, இதுக்கு வந்து ஹை-எண்டு கிராஃபிக்ஸு, ஹை-எண்டு ப்ரொசஸர் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நார்மலாக ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன்லேயும் இந்த மாதிரி பேசிக்கான ஒர்க்கை பண்ண முடியும். ஓகேவா,
இப்போ இதே திங் தான் வந்து டிவிலையும் நடக்குது. ஓகேவா? பிராண்டட் டிவிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சோனி, எல்ஜி, சாம்சங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட மதர் போர்டில் யூஸ் பண்ணியிருக்கிற அத்தனை காம்போனண்ட்டுமே வந்து பெஸ்ட்டான காம்போனண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்க லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் A5 A6 இதே நீங்கள் சோனிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ஆர் ப்ரொசஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமுமே வந்து அவங்க அதை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ப்ரொசஸரை வந்து அவங்க டியூன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இந்த ப்ரொசஸரை டியூன் பண்ணுறதுக்கான அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஒர்க் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதே லோக்கல் பிராண்ட்ஸ்லாம் இந்த 3 பிராண்டை தவிர்த்து மற்ற எல்லா பிராண்ட்ஸையும் நான் லோக்கல் பிராண்ட்னே வந்து நான் உங்களுக்கு நேம் வைக்கிறேன். எதனாலலாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, யூடியூப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இல்லை, அவனுங்க 3 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி, 5 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி, 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி, நீங்கள் டிவியை உடச்சிட்டு கொண்டுட்டு வந்தாலும் நான் உங்களுக்கு மாற்றி தருவோம், 50% கவரேஜ், இன்சூரன்ஸ், லொஸ்க்கு என்னென்னலாம் போட்டு அடிக்கணுமோ எல்லாம் அடிப்பானுங்க. இதை தவிர்த்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? என்ன அப்படின்னா, இப்போ 10,000 மொபைலில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டாஸ்க்லாம் பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங்காக ஒரு பேனர் போஸ்டர்லாம் ரெடி பண்ணுவாங்க. இந்த 10,000 மொபைலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 1,00,000 மொபைலில் இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஐபி ரேட்டிங்காக இருக்கட்டும், இல்லை அது வந்து கேமிங்க்கு வந்து கம்பேட்டபிளாக, கேமரா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லு, அதோட பேட்டரி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லு, ஒயர்லெஸ் சார்ஜிங்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, டிஸ்பிளே டெக்னாலஜி எல்லாத்தையுமே வந்து அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. 10,000 மொபைலில் அந்தளவுக்கு டீட்டெயிலிங் கிடையாது. அதில் என்ன மேஜராக தெரியுதோ, இப்போ 12 GB ரேம்னா ரேமை வந்து அவங்க ரொம்பவும் ஹைப்பு தந்து காமிப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, இவங்க வந்து ரொம்பவும் எக்ஸ்ட்ராடினரியாக காட்ட முடியாது. ஓகே, சிமிலர் திங் தான். இந்த லோக்கல் பிராண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சைனாவில் ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து அவங்க இந்த மதர் போர்ட்ஸை மட்டும் அப்படியே கண்டெய்னர்லேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. சைனாவில் வந்து இந்த மாதிரி மதர் போர்டெலாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. சொல்ல போனோம் அப்படின்னா, அங்கேருந்து மதர் போர்ட்ஸை அப்படியே ஷிப்லேருந்து அப்படியே டன் கணக்கில் வந்து அவங்க இம்போர்ட் பண்ணுவாங்க. டிவி காம்போனண்ட் எல்லாத்தையுமே வந்து அவங்க இம்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இம்போர்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு கவர்மெண்ட் கட்டக்கூடிய டேக்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க அங்கேருந்து அசம்பிள் பண்ணி கொண்டாந்தாங்கன்னா டேக்ஸ் அதிகமாக கட்டணும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, தனித்தனி காம்போனண்ட்டை இங்கே கொண்டுட்டு வந்து வச்சுக்கிட்டு இங்கே இவங்களோட வேர் ஹவுஸில் வச்சுக்கிட்டு இங்கேருந்து அவங்க பூரா அசம்பிள் பண்ணி பாக்ஸ் பேக் பண்ணி இதை சேல்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ அந்த பர்டிகுலர் மதர் போர்டில் என்னென்ன மாதிரி ப்ரொசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரி ஐசிஸு சிப்ஸ்லாம் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அப்படி தெரிஞ்சால் தான் இவங்க அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்களே. ஒன்றுமே தெரியாது கைஸ் அவங்களுக்கு. அதனால தான் நீங்கள் எந்த ஒரு டிவி பிராண்டாக வேணாலும் எடுத்துக்கோங்க, நான் அடித்து சொல்கிறேன், யூடியூப்பில் போய் பாருங்கள். இந்த 3 years 5 yearsலாம் சொல்கிறான்ல, அவன் எப்போவுமே இந்த டிவியில் இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் இருக்குது, இந்த டிவியில் வந்து கலர் ரீப்ரொடக்ஷன் தாறுமாறாக இருக்குது, டால்பி விஷன் டால்பி அட்மாஸ்லாம் தரமாக இருக்குது அப்படின்லாம் எவனுமே சொல்ல முடியாது. ஹெச்டிஆர் கண்டென்ட் லொஸ்க்கு எதுவுமே அவனால் சொல்ல முடியாது. சீரியஸாக சொல்கிறேன். அவங்க போஸ்டரில் வேணால் ஒட்டலாம். ஓகே, அவங்களோட பாக்ஸில் இல்லை அவங்களோட பேம்ப்ளெட்டில் வேணால் ஒட்டலாம். இதில் வந்து டால்பி விஷன் டால்பி அட்மாஸ் டிடிஎஸ் சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து தாறுமாறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒட்டலாம். ஆனால் ஆக்சுவலாக அப்படி இருக்கிறது கிடையாது. இதை நீங்கள் உங்களுக்கு டெஸ்ட் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா டெஸ்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா யூஸ்வலாக தெரிஞ்சிடும். ஓகேவா? நீங்கள் வந்து டால்பி விஷன் கண்டென்ட் நீங்கள் வந்து ஹெச்டிஆர் கண்டென்ட்லாம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே இல்லை, உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிடும் இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு கேப்பபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, வாரண்டின்னு ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க பூரா மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்களோ தவிர்த்து இதில் அப்படி எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீச்சருமே கிடையாது. நீங்கள் அவங்களுக்கு தெரியும், இவங்க மிஞ்சி போனால் ஓடிடி கண்டென்ட்டை பார்ப்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸு, சன்னெக்ஸ்ட்டு, ப்ரைமு, ஹாட்ஸ்டாரு, அதுக்கப்புறம் யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் கண்டென்ட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க. இதில் நாம் டிஸ்பிளேயில் நம்ம காட்டிட்டா போதும், இதில் அந்த அளவுக்கு பிக்சர் குவாலிட்டியை வந்து யாருமே நோட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து இவங்க கம்ப்ளீட் மார்க்கெட்டையே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இது புரியலையான்னு எனக்கு தெரியலை, ஆனால் நான் பேசிக்கிட்டே போகிறேன். இது என்னோட 4th டேக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து 1 ஹவர்னு சொல்லிட்டு பேசி எனக்கு தொண்டையே போச்சு. அது எல்லாமே வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணனால இப்போ நான் மறுபடியும்
ரீடேக் பண்ணி தான் வந்து இந்த வீடியோ இப்போ போயிட்டுருக்கு. ஓகேவா, என்னால் பேசக்கூட முடியல சீரியஸாக சொல்ல போனால். ஓகே, இந்த மாதிரி வந்து சைனாலேருந்து காம்போனண்ட்டை இம்போர்ட் பண்ணி அதை தான் வந்து இவங்க அசம்பிள் பண்ணி விற்றுட்ருக்குறாங்க. இதில் என்னென்ன காம்போனண்ட் இருக்குது, இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு சொல்லிட்டு இவங்களால் சீரியஸாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, அதனால தான் இவங்க வாரண்டியை வச்சு விளாண்டுட்ருக்காங்க. சில பிராண்ட்ஸ் வந்து என்ன தெரியுமா பண்ணுறாங்க, சொல்கிறேன். ஓகே, சொன்னேன் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும் எந்த மாடல் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரிஜினல் எல்ஜி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு கற்றுன்னு கற்றுவாங்க. ஓகேவா, எல்ஜியோட டிஸ்பிளே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதில் என்ன இருக்குது, எல்ஜியோட டிஸ்பிளே யூஸ் பண்ணால் அது பெட்டர் குவாலிட்டி தரும்னு அர்த்தமா? கிடையாது. எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு டிஸ்பிளேவை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க, எல்ஜியோட டிஸ்பிளே இல்லை சோனியோட டிஸ்பிளே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோதான் பண்ணுறீங்க. அது எல்ஜி அளவுக்கு வந்து உங்களுக்கு சூப்பரான கலர் ரீப்ரொடக்ஷன்லாம் பண்ணுமா, சூப்பரான பிக்சர் குவாலிட்டி தருமா அப்படின்னு கேட்டோம்னா சான்ஸ் கிடையாது. எல்ஜி அதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கிறான்னு தெரியுமா ஃபஸ்ட் உங்களுக்கு? ஏன்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, டிஸ்பிளேயில் வந்து ஒரு கியூஆர் கோடை வந்து ஒரு பார் கோடை வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு இந்த பார் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்கள், எல்ஜியோட ஒரிஜினல் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு கற்றுவானுங்க. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சோனி ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து லென்த்தாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதையெல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் வீடியோ லென்த்தாக மட்டும் தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, அனாவசியமாக உங்களோட டைம் வந்து இந்த வீடியோவில் வேஸ்ட் பண்ணுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ சோனி வந்து ஒரு சென்சர், ஓகேவா, ஐஎம்எக்ஸ் சென்சர் வந்து கேமராக்குள்ளே சென்சர் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த சென்சரை வந்து சோனியோட மொபைலில் அவங்க இன்ஸ்டால் பண்ணி அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. சோனியோட மொபைல் வந்து ரொம்பவும் ஹை காஸ்ட். ஓகேவா, என்ன தான் அந்த சென்சர் வந்து செம்மையாக பிக்சரை வந்து கேப்சர் பண்ணுச்சுனாலும் சோனியோட மொபைல் யாருமே அந்த அளவுக்கு விருப்பப்பட்டு வாங்குறது கிடையாது. ஓகேவா, அதனால் சோனி என்ன அந்த சென்சரை மேனுஃபேக்சரே பண்ணுறது இல்லையா? கிடையாது. அந்த சென்சரை வந்து மற்ற பிராண்ட்ஸ்க்கு விற்கிறாங்க. ஓகேவா, இப்போ மற்ற பிராண்ட்ஸ்க்கு விற்கிறாங்க அப்படின்னா அந்த பிராண்ட்ஸ்லாம் வந்து சோனி மாதிரியே பிக்சர் குவாலிட்டியை தருமா? சான்ஸ் கிடையாது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ சோனி வந்து தன்னோட மொபைலில் இப்போ அந்த பர்டிகுலர் லேட்டஸ்ட்டான ஒரு சென்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அதில் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. அந்த சென்சர் வந்து எந்த அளவுக்கு பிக்சரை கேப்சர் பண்ணணும், அதோட பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அவங்க அதில் ஒர்க் பண்ணுவாங்க. அதே சென்சர் எடுத்து நீங்கள் ஓப்போ, விவோ, ஐக்யூ இல்லை ஒன் ப்ளஸ்ஸு, நத்திங் இல்லை வேறு எந்த மாடல் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஏன் இன்க்ளூடிங் மோட்டோவை கூட எடுத்துக்கோங்க, அதே சென்சரை தான் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பிக்சர் மட்டமாக இருக்கும். சீரியஸாக சொல்ல போனால் எதனால்? ஏன்னா இவங்களுக்கு அதை ஆப்டிமைஸ் பண்ண தெரியலை. இதை ஆப்டிமைஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை, தெரியல சொல்ல போனோம் அப்படின்னா. ஓகே, அப்படி பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா பெட்டராகவே கொண்டுட்டு வரலாம். ஓகே, இதுதான் விஷயம். ஓகே, இப்போ பிராண்ட் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் அந்த ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட்டுக்கு அதுக்கிட்ட வேலை இல்லை அப்படின்னா அதை வெளியில் விற்று அவங்க நிறைய காசு பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிமிலர் திங் தான். ஓகேவா, எல்ஜி என்னென்னா தன்னோட டிஸ்பிளேவை வந்து இந்தியான்னு இல்லை நிறைய கண்ட்ரிக்கு வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதிலேருந்து எல்ஜி வந்து நிறைய ப்ராஃபிட் பார்க்குது சொல்ல போனோம் அப்படின்னா. ஏன்னா எல்ஜி எல்லாம் வந்து நீங்கள் யூஸ்வலாக எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியாது. எல்ஜி டிவிஸ் வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்க்க முடியாது. வெரி ஃபியூ பீப்புள் வில் பை இட். ஓகேவா, ரொம்ப லிமிட்டட் பீப்புள் தான் பை பண்ணுவாங்க. யார் யாருக்கெல்லாம் எல்ஜி பிடிக்குமோ அவங்க மட்டும்தான் வந்து எல்ஜியை பை பண்ணுவாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது எல்ஜி தன்னோட ஸ்க்ரீனை வந்து இந்தியான்னு இல்லை எல்லா இடத்துக்குமே வந்து தன்னோட ஸ்க்ரீனை வந்து எல்ஜி எக்ஸ்போர்ட் பண்ணுது. இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனால் இந்த எல்ஜியோட ஸ்க்ரீனை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த பிராண்டுங்க அதில் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுதான் மேட்ரு. இந்த பிராண்டுங்க வந்து அதில் ஒர்க் பண்ண மாட்டானுங்க. ஜஸ்ட் அங்கேருந்து மதர் போர்டு வாங்குவானுங்க, டிஸ்பிளே வாங்குவானுங்க, அந்த பாடி டிவி பாடி பேக் பாடியை வாங்குவானுங்க, பூராத்தையும் செட் பண்ணுவானுங்க, ஃபிட் பண்ணுவானுங்க, அசம்பிள் பண்ணுவானுங்க, பவர் கார்டு போட்டு ஆன் ஆகுதா டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே பாக்ஸ் பேக் பண்ணி வச்சுருவாங்க. இவ்வளவு தான் பண்ணுவாங்க. உட்காந்துட்டு அதில் ப்ரோக்ராம்லாம் எழுதிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, எல்ஜியோட ஒரிஜினல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், நீங்கள் டிவி ஆன் பண்ணிங்கன்னா எங்களோட பிராண்டு தான் வரும், எல்ஜிக்கிட்டேருந்து நாங்கள் அஃபீஷியலாக வாங்கியிருக்கிறோம், இது வந்து எல்ஜியோட ஒரிஜினல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமாக கதை விடுவாங்க. கைஸ், ஃபஸ்ட்டு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பெரிய டாஸ்கே கிடையாது. ஓகேவா,
ஆண்ட்ராய்டு டிவியாகவும் அதாவது கூகுள் டிவியாகவும் இருக்கட்டும், இல்லை வெப்ஓஎஸ் டிவியாகவும் இருக்கட்டும். வெப்ஓஎஸ்க்கு வந்து எதனால் இவ்வளோ ஹைப் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? என்னோடய ஃபேவரட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெப்ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதை பற்றி நான் சொல்கிறேன், ஓகே. இப்போ எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்துச்சுனாலும் அது வந்து உங்களுக்கு இன்டர்நெட்டில் அவைலபிள். இப்போ நீங்கள் வெப்ஓஎஸ்ஸே கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எல்ஜி வந்து தன்னோட ஃபிர்மரை தன்னோட வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணுது. யார் வேணுனாலும் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இப்போ கூகுளாகவே இருந்துச்சுனாலும் கூகுளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபிர்மரும் வந்து உங்களுக்கு இன்டர்நெட்டில் கிடைக்கிது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் பூட்டிங் இமேஜுன்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குது, ஓகே, ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த இடத்துல போய் நீங்கள் பூட்டிங் இமேஜ்குள்ளே இருக்கிற இடத்துலேருந்து கூகுளில் தூக்கிட்டு அந்த இடத்துல உங்களோட லோகோ தெரிகிற மாதிரி நீங்கள் ஒரு அனிமேஷன் நீங்கள் இமேஜ் வந்து அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது அப்படியே லூப்பிங்கில் உங்களோட லோகோ வந்து அது சூப்பராக காமிக்கும். இது யாருன்னாலும் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நான் சும்மா டைம் பாஸ்க்காக விளையாண்ட விஷயம், ஓகேவா? நான் இனிஷியல் ஸ்டேட்டில் வந்து எத்திக்கல் ஹேக்கிங்லாம் வந்து நான் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தபோது ஆண்ட்ராய்டு ரோம் எல்லா ரோமையுமே வந்து நான் எடுத்து பூரா அப்படியே டைம் பாஸ்க்காக, ஓகேவா, கஸ்டம் ரோம்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி நான் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் அப்படியே டைம் பாஸ்க்காக என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்த காலம் இதெல்லாம் யாருன்னாலும் ட்ரை பண்ணலாம், ஓகேவா? உங்களுக்கு வந்து அதை கம்ப்ளீட்டாக பைண்ட் பண்ணணுமா பண்ண முடியாதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரியும், நான் அந்த டைமில் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை வந்து பயங்கரமாக வந்து ஹைப்பு கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் தான் எல்ஜிக்கிட்ட இருந்து அஃபிஷியலாக வாங்கியிருக்கிறோம், பார்ட்னரு லொட்டுலஸ்ன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் விடணுமோ எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூகுள்கிட்டே இருந்து கூட கூகுள் டிவிலாம் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட டிவியில் இன்ஸ்டால் பண்ணி தராங்க. அவங்களாம் கூகுளுக்கு லைசன்ஸ் பே பண்ணுறாங்களா என்ன இதெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனால் தர்றாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்டர்நெட்டில் அவைலபிள் தான். ஆனால் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அவங்க தர்றாங்களா அதுக்கு ப்ராப்பர் அப்டேட் கிடையாது. மோஸ்ட்லி சில பேர் வந்து ப்ராப்பரான கூகுள் அப்டேட் தர மாட்டாங்க. லைசன்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஆப்வியஸாக வந்து அவங்க கூகுள் டிவிக்கான அப்டேட் வந்து ரெகுலராக நடக்கும். இப்போ லைசன்ஸ் வாங்கலை அப்படின்னா அதுக்கு அப்டேட்டு கிடையாது. வெப்ஓஎஸ்க்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்க அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வெப்ஓஎஸ் வந்து அஃபிஷியல் எல்ஜியோட டிவிஸ்க்கு மட்டும்தான் வந்து அது ரெகுலர் அப்டேட்ஸ் தரும். மற்ற லோக்கல் பிராண்டுக்கெலாம் வந்து அவங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தந்தாங்க அப்படின்னா அதுக்கெலாம் வந்து அவங்க அப்டேட் புஷ் பண்ண மாட்டாங்க. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஓகே. இப்போ இவங்க இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் பெரிய ஸ்கேம் நடக்குது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வச்சும் இவங்க வந்து நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் அவேராக இருங்க, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதர் திங்ஸையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ ஓகே, நீங்கள் வந்து காஸ்ட்டை வந்து டிசைட் பண்ணிட்டீங்க, காஸ்ட்டை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் ஒரு டிவி வாங்குறீங்க, ஓகே. இப்போ டிவி வாங்குறீங்க அப்படின்னா அதில் என்ன மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஏன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இதை எத்தனை பேர் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் முக்கியமான விஷயம், ஓகே. இப்போ டிவி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னால் பேச முடியல, சீரியஸாக சொல்லப்போனால் நிறைய பேசியாச்சு, அதனால் ஓகே. இப்போ டிவி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது, ஓகேவா? சாம்சங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து சாம்சங் வந்து தன்னோட எக்கோ சிஸ்டத்துக்காக டிசன் இல்லை அப்படின்னா டைசன், இதை வந்து நான் வந்து யூஸ்வலாக இதை டைசன் அப்படின்பேன். ஆனால் இதை ஆக்சுவலாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறம்போது வந்து இதை டிசன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, ஓகே. இந்த டைசன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சாம்சங்கோட டிவிஸில் இருக்குது, ஓகேவா? சாம்சங் தன்னோட டிவிஸ்க்காக டைசன் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவும் யூசர் ஃப்ரெண்ட்லியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்ல போனோம் அப்படின்னா கூகுளில் இருக்கிற ஆப் சப்போர்ட் வந்து அதில் இருக்கிற அளவுக்கு வந்து இதில் ஆப்ஸ் இருக்குதான்னு கேட்டோம்னா கிடையாது. ஆனால் எல்லா மேஜரான ஆப்ஸும் இதில் இருக்குது. நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்லா மேண்டட்டரியான அப்ளிகேஷனும் எல்லா ஓடிடி அப்ளிகேஷனும் உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் டிவியில் கிடைக்கும். அதனால் தாராளமாக நீங்கள் சாம்சங் டிவிஸை ப்ரிஃபர் பண்ணலாம். ரெண்டாவது கூகுள் டிவி. சோனியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இல்லை, கூகுள் டிவி ஓஎஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தாராளமாக நீங்கள் கூகுள் டிவி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ப்ரிஃபர் பண்ணலாம். சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு டிவி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. நீங்கள் கூகுள் டிவி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ப்ரிஃபர் பண்ணுங்கள். கூகுள் இல்லை ஆண்ட்ராய்டு, இந்த ரெண்டுத்தில் எதை வேணாலும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஒன்று தான், ஓகேவா? ரெண்டுத்துலேயுமே வந்து சேம் கைண்ட் ஆஃப் ஃபீச்சர் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் யோசிக்க வேணாம்.
பெஸ்ட்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா, நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பெஸ்ட்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுக்காகனா, நீங்கள் காஸ்டிங் பண்ணுறதுக்கு, மிரரிங் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு கூகுள் டிவி ஓஎஸ் பெஸ்ட்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஏன்னா காஸ்டிங்கும் மிரரிங்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் டிவி வாங்குறீங்க அப்படின்னா. எதனாலனா, நீங்கள் ஏதாவது ஒரு மூவி டவுன்லோட் பண்ணுறீங்க மொபைலில் அப்படின்னா அதை டிவியில் பார்க்கணுன்னா ஆப்வியஸாக நீங்கள் அது மிரரிங் பண்ணுற ஃபீச்சர் வந்து உங்களுக்கு பெட்டராக ஒர்க் ஆகணும். கூகுள் டிவியில் தாறுமாறாக ஒர்க் ஆகும், சீரியஸாக சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இது காஸ்டிங் ஏதாவது உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடாக எது இருந்துச்சுனாலும் அந்த கண்டென்ட்லாம் நீங்கள் மொபைலில் வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு கூகுள் டிவி ஓஎஸ் வந்து பெஸ்ட்டு. ஓகே, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபயர் டிவி. தயவு செஞ்சு இந்த ஃபயர் டிவி ஓஎஸை வாங்காதீங்க, ப்ரிஃபரே பண்ணாதீங்க. ஒரு மட்டமான கேவலமான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா இந்த ஃபயர் டிவி ஓஎஸ் தான். யூசர் ஃப்ரெண்ட்லியே கிடையாது கைஸ். எத்தனை பேருக்கு இது பிடிக்காதுலாம் எனக்கு தெரில. நான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன். நான் ஒரு டிவியை வாங்கினேன், சீரியஸாக சொல்கிறேன். வாங்கிட்டு ஒரு 2-3 மாதம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நொந்து போய் அதை அப்படியே தூக்கி என் ஸ்டோர் ரூமில் தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், அது தொடரதே கிடையாது. அது அப்படியே கவர் போட்டு அப்படியே மூடி தான் வச்சுருக்கிறோம். அது தொட வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப வெறுத்து போயிட்டேன், ஏன்டா இந்த ஃபயர் டிவி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. காஸ்டிங் பண்ண முடியாது, மிரரிங் பண்ண முடியாது. போதாதுக்கு ஏதாவது ஒரு மூவிக்கான பார்க்கணும் அப்படின்னா இல்லை, அதை ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு மூவ் பண்ணிவிட்டு, டிவியோட இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பார்க்கணும். அப்புறம் என்னென்னா, எனக்கு இன்னொரு புது மூவிகான பார்க்கணும் அப்படின்னா பழைய மூவியை டெலீட் பண்ணிவிட்டு, ஏன்னா ஸ்டோரேஜ் அதிகமாக கிடையாது, 8 GB தான் ஸ்டோரேஜ். அப்படி இருக்கும்போது பழைய மூவியை வந்து டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் புது மூவியை நான் மூவ் பண்ணிவிட்டு, இது ஒரு பெரிய தலைவலி கைஸ். இது கம்முன்னு காஸ்டிங் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக மொபைல்லேருந்து அப்படியே காஸ்டிங் பண்ணிவிட்டு படத்தை பார்த்து முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய ஹெட்டேக்கு, ஏன்டா வாங்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு. ஃபயர் டிவி வந்து தயவு செஞ்சு நீங்கள் அமேசான் ஃபயர் டிவி ஸ்டிக்காக இருக்கட்டும் இல்லை ஃபயர் டிவி ஓஎஸாக இருக்கட்டும், டிவிக்கு மட்டும் நீங்கள் ப்ரிஃபரே பண்ணாதீங்க. மட்டமான ஓஎஸ், என் பர்சனல் ஒப்பீனியன் தான் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ ஃபோர்த்து என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா வெப் ஓஎஸ். வெப் ஓஎஸ் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்ல போனேன் அப்படின்னா. எனக்கு வெப் ஓஎஸ் அவ்வளோ பிடிக்கும்ல, சீரியஸாக சொல்கிறேன், பயங்கரமாக பிடிக்கும். நான் வெப் ஓஎஸ்ஸு இந்த எல்ஜி இந்த 2 திங்காகவே நான் எல்ஜி டிவி தான் வாங்குவேன். இப்போ இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் இது தான் வாங்குவேன். இப்போ கூட நான் புதுசாக டிவி வாங்கினேன், அதுவும் வந்து இந்த வெப் ஓஎஸ்க்காக தான். வெப் ஓஎஸோட வெரியன் சொல்ல போனோம் அப்படின்னா, ஏன்னா எனக்கு வந்து ஓல்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரொம்ப பிடிக்கும் வெப் ஓஎஸ்ஸு கைஸ். அந்த ஓல்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி நான் என்ன சொல்ல, அதெல்லாம் வந்து பட்டரி ஸ்மூத்து தெரியுமா, அது அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் கைஸ். ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப்புக்கு ஸ்விட்ச் ஆகிறதுக்கு வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து அனிமேஷன்ஸ் ஒர்க் ஆகும். எல்லாம் உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன்லேயே இருக்கிற டிஸ்பிளேலேயே வந்து எல்லா மெனுவும் வரும். அது வந்து பயங்கரமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆனால் இந்த நாய்ங்க ஏன் இந்த வெப்ஓஎஸ்க்கு வந்து அப்டேட் தந்து இந்த 23 வெர்ஷன்லேருந்து தான் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு சீரியஸாக சொல்ல போனால். ஆனால் ஓகே, எனக்கு வந்து வெப்ஓஎஸ் ரொம்ப பிடிக்கும். எதனாலனா எனக்கு வந்து மொபைல்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, மொபைல்லேருந்து எல்லா ஒர்க்குமே பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்பவும் செக்யூரான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்ல போனோம் அப்படின்னா. அதனால் வந்து எனக்கு வெப்ஓஎஸ் ரொம்ப பிடிக்கும். வெப்ஓஎஸை பற்றி சொல்ல போனேன் அப்படின்னா நான் நிறைய சொல்ல போனேன் அப்படின்னா ஒன் ஆஃப் த பட்டரி ஸ்மூத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுச்சு. என்கிட்ட 3D டிவி இருந்துச்சு, எல்ஜி இது இருந்துச்சுன்னு இல்லை, இருக்குது 3D டிவி. ஏன்னா 2 3D கிளாஸ் தந்தாங்க. நீங்கள் எந்த ஒரு 2D கண்டென்ட்டையுமே வந்து நீங்கள் 3Dயாக மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் சீரியலே பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதை நீங்கள் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக 3D பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஈஸியாக அதை 3Dயாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு கண்ணாடி போட்டுட்டு நீங்கள் பார்க்கலாம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் சொல்ல போனோம் அப்படின்னா. நான் மோஸ்ட்லி வந்து எல்லா மார்வலாக இருக்கட்டும், டிசியாக இருக்கட்டும், அதே மாதிரி என்னென்னலாம் வந்து 3D மூவி ரிலீஸ் ஆகுதோ இந்தியாவில் அது எல்லாமே போய் நான் தேட்டரில் பார்த்துருவேன். அதை பார்த்ததுக்கப்புறம் எப்போ அது அஃபீஷியல் பிரிண்ட் ரிலீஸ் ஆகுதோ அப்போ நான் அதை டிவிலையும் போட்டு பார்ப்பேன். எனக்கு ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் எனக்கு ஓரளவுக்கு வந்து 3D எக்ஸ்பீரியன்ஸ் தரும். ஓகேவா, இருட்டில் உட்காந்துட்டு டிவிக்கு முன்னாடி உட்காந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, கண்ணாடி போட்டு பார்த்தோம்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தரும். அந்த டைமில் சாம்சங்குமே கூட வந்து 3D டிவிஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுச்சு. ஆனால் சாம்சங்கோட டிவிஸில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அவங்க வந்து போடுறதுக்கு தர்ற கிளாஸில் வந்து பேட்ரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எல்ஜி இதில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பேட்டரியுமே கிடையாது. நீங்கள் தேட்டரில் போய் பார்ப்பீங்க பார்த்தீங்களா, ஒரு கண்ணாடி தருவாங்கள 3D கிளாஸ், அந்த மாதிரி கிளாஸ் தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக 3D கண்டென்ட்லாம் பார்க்கலாம். ரொம்ப ஒர்த்தான ஃபீச்சர் தான். ஆனால் இப்போ அதையெல்லாம் வந்து விட்டுட்டாங்க சீரியஸாக சொல்ல போனால்.
அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் வந்து நீங்கள் வெப்ஓஎஸ்குள்ள டிவிக்கான வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் இருக்குது, ஒரு ஆப்ஷன் இருக்குது சொல்ல போனோம் அப்படின்னா. நான் வாங்கின டிவி வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு வந்து அது அவுடேட் ஆகிடுச்சு. எல்ஜி வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டும் தர்றது கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா எம்ஐயோட 4K டிவி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது. அது வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ள பாக்ஸ், ஓகேவா? அதை நீங்கள் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களோட எந்த டிவியாக இருந்துச்சுனாலும் அதை நீங்கள் ஆண்ட்ராய்டு டிவியாக மாற்றிக்கலாம். ஜஸ்ட் ஒன்று உங்கள் டிவியில் வந்து HDMI சப்போர்ட் இருக்கணும். அப்படி HDMIக்குள்ளே சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக உங்களோட டிவியை வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு டிவியாக மாற்றிக்கலாம். யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஒர்த்தான டிவி பாக்ஸு. மார்க்கெட்டில் இருக்கிற அத்தனை டிவி பாக்ஸோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த டிவி பாக்ஸு பெஸ்ட்டு டிவி பாக்ஸு. ப்ராப்பரான அப்டேட் கிடைக்குது, ப்ளஸ் ரொம்பவும் ஃப்ளூயிடாக இருக்குது சொல்ல போனோம் அப்படின்னா. நான் 2020 லாக்டவுன் டைம்லேருந்து இந்த பர்டிகுலர் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒர்த்தான டிவைஸ். ஏன்னா என்னோடய டிவியில் வந்து எல்லா அப்ளிகேஷனுமே வந்து அவுடேட் ஆயிடுச்சு. ஓகே, எல்ஜியோட டிவி தான், எல்லா அப்ளிகேஷனுமே அவுடேட் ஆயிடுச்சு. யூடியூப் முதற்கொண்டு வந்து கிராஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எனக்கு வேறு வழியே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த 4K டிவி பாக்ஸை வந்து வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது, எந்த ஒரு இஷ்யூவுமே கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டிவி வாங்குறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து என்னென்ன ஸ்கேமோ அது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன், ஓகேவா? என்னென்ன விஷயத்தில் வந்து அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி வந்து ப்ராடக்டை வந்து அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க, எப்படி அவங்க அசம்பிள் பண்ணுறாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிவிட்டு திரும்பவும் ஒரு கீ பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். அவங்க வாங்குறது எல்லாமே வந்து பல்காக வெளிநாட்டிலேருந்து வந்து ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுவாங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. வாங்குவாங்க, அசம்பிள் பண்ணுவாங்க, ரோமை வந்து ஃப்ளாஷ் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது லோகோ போடணுமா, அது போடணுமா, இது போடணுமான்னு சொல்லிட்டு எதாக இருந்தாலும் அவங்களோட லோக்கல் ஒர்க் எல்லாமே வந்து சிஸ்டம் இருக்குது, 3D பிரிண்டிங் இருக்குது, அது இது இருக்குது, எல்லாத்தையுமே வச்சு அவங்க லோகோ மேக்கிங்கு, ஃபிர்ம்வேரில் வந்து ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணுறது, அது எல்லாமே வந்து அவங்க பண்ணிவிட்டு அவங்க ஃப்ளாஷ் பண்ணி நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதுதான் ஆக்சுவல் திங். ஓகே, இப்போ உங்களுக்கே கூட இதை பற்றி ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணணும், ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக XDA ஃபாரம்குள்ளே போங்க. XDA ஃபாரம் வந்து அது எப்படி சொல்கிறது, 2018-19க்கு முன்னாடி வரைக்கும் இல்லை, அது வந்து அவ்வளோ பெரிய ஃபாரம் இல்லை. XDA ஃபாரம்லாம் எனக்கு அப்படியே கூஸ் பம்ப் ஆகுது கைஸ். ஏன்னா அந்த டைமில் நான் என்னோடய மோஸ்ட் ஆஃப் த டைமை வந்து நான் XDA ஃபாரமில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். அத்தனை கஸ்டம் ரூம்ஸ் சொல்ல போனோம் அப்படின்னா இது வந்து டாப்பிக்கை விட வெளியே தான், ஓகேவா? டிவி டாப்பிக்கை விட்டு வெளியே தான் இது. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இதுக்கப்புறம் வந்து இதை பற்றி நான் மறுபடியும் வீடியோ போடுவேன்னா என்னென்னு எனக்கு தெரியலை. ஓகே, நிறைய ரோம்ஸ் இருக்குது. என்னோடய பர்சனலாக சொல்ல போனோம் அப்படின்னா ரெசரக்ஷன் வந்து எனக்கு இன்னுமுமே வந்து ரொம்ப பிடிக்கும். லினேஜ் ஓஎஸ் வந்து ரொம்பவும் க்ளீனான ஓஎஸ் தான். அதாவது என்னென்னா ஃபஸ்ட் வந்து சைனோஜன் மாட் இருந்துச்சு. அதாவது 2016 வந்து அவங்க சைனோஜன் மாட் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு லினேஜ் ஓஎஸாக கொண்டுட்டு வந்துட்டாங்க. லினேஜ் ஓஎஸ் தான் வந்து ஒரு ப்ரைமரி, எப்படி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படின்போம்ல அதே மாதிரி ஸ்டாக் ரோம் அப்படின்னு சொல்லலாம். லினேஜை எடுத்து தான் மற்ற பிராண்டுங்க எல்லாமே வந்து ரெசரக்ஷனாக இருக்கட்டும், பிளிஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை டாக்ஸிக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் AOSP, பேரனாய்டு எல்லாமே வந்து இந்த லினேஜை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்களோட கஸ்டமைசேஷன் பண்ணுவாங்க. ஒர்த்தான பிளாட்ஃபார்மு. எத்தனை பேருக்கு இது புரியுது அப்படின்னு எனக்கு தெரியல. XDAனா என்னென்னா இது ஒரு ஃபாரம். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு மொபைல் இருக்குது அப்படின்னா அந்த மொபைலுக்கான அப்டேட் வந்து 2020 இல்லை 2021 முடிஞ்சிருச்சு. உங்களோட மொபைலில் வந்து இப்போ ஆண்ட்ராய்டு மார்ஷ்மெல்லோ இல்லை லாலிபாப்பா அது வரைக்கும் தான் வந்து உங்களோட ஃபோனில் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்டேட் கிடைக்காது. ஒருவேளை வந்து XDA ஃபாரமில் உங்களோட டிவைஸ்க்கான அப்டேட், உங்களோட டிவைஸ்க்கான ரோம் வந்து கஸ்டம் ரோம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கலாம். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களோட ஃபோனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து OnePlus 5, ஓகே, OnePlus 5 வந்து எப்போ ரொம்ப பழைய மாடல், ஓகே. ஆனால் OnePlus 5ல் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டு 12 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கஸ்டம் ரோம்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை ஃப்ளாஷ் பண்ணி லேட்டஸ்ட்டு ஆண்ட்ராய்டுக்குள்ள ஃபீச்சரை வந்து OnePlus 5 ஃபோனில் வந்து நீங்கள்
யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து XDA ஃபாரம் வந்து சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பாருங்கள். அதிகமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா என் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து உங்களுக்கு XDA ஃபாரமை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஜஸ்ட் இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நீங்கள் இது ஸ்பெசிஃபிக்காக வந்து டிவிலாம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதையெல்லாம் நல்லா நோட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 65 இன்ச்சு 75 இன்ச்சுக்குள்ளே டிவி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு பிராண்டட் டிவி வாங்குறதுக்கும் இந்த மாதிரி லோக்கல் டிவிஸ் வாங்குறதுக்கும் வந்து ஒரு 5,000 to 10,000 தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பரவாயில்ல, ஆனால் நீங்கள் பிராண்டட் டிவி ப்ரிஃபர் பண்ணுங்கள். எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 4K அப்ஸ்கேலிங் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது ஒரு மேண்டட்டரியான ஃபீச்சர், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்மார்ட் டிவி வாங்குறீங்க, அதுவும் பெரிய டிவியாக வாங்குறீங்க அப்படின்னா அதில் 4K அப்ஸ்கேலிங் இருக்குதா என்ன அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 4K அப்ஸ்கேலிங் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் HD கண்டென்ட் பார்க்குறீங்க. HD கண்டென்ட்னா 720 பிக்சலுக்குள்ள கண்டென்ட், ஏதாவது சீரியலோ ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா ஏதாவது மூவிஸ் எதாவது பார்க்குறீங்க அப்படின்னா அதை வந்து 4K குவாலிட்டிக்கு வந்து அதை கொஞ்சம் அப்ஸ்கேல் பண்ணி உங்களுக்கு அந்த டிவியோட டிஸ்பிளேயில் காமிக்கும். ஓகேவா? இதே மற்ற லோக்கல் டிவில என்னென்னா நீங்கள் 720 பிக்சலுக்குள்ள கண்டென்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க, அது அப்படியே தான் தெரியும். ஒரு பிக்சல்லாம் பிரேக் ஆகி ஒரு ப்ராப்பர் பிக்சர் கிளாரிட்டியே உங்களுக்கு கிடைக்காது. அதே நீங்கள் 4K அப்ஸ்கேலிங் எதனால் வந்து சோனிலாம் வந்து ஒரு இவ்வளோ பாப்புலராக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? எதனால் சாம்சங் எல்ஜிலாம் வந்து இவ்வளோ பாப்புலராக இருக்குது? இவங்க 4K அப்ஸ்கேலிங்கில் வந்து பயங்கரமாக வந்து இவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் HD சேனலில் கூட HD வீடியோஸை கூட நீங்கள் அதில் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அது 4K அளவுக்கு வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி, நல்ல ஒரு கலர் பூஸ்டப், எல்லாமே வந்து பிக்சல் பிரேக் ஆகாமல் அந்த அளவுக்கு கிளியராக ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து அவங்க அதில் ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கிறாங்க. இதே லோக்கல் பிராண்ட்ஸில் அது கிடையாது. யூஸ்வலாக அவங்க இதுக்கு முன்னாடி சொன்னது தான் அப்படியே காம்போனன்ட்ஸை அசம்பிள் பண்ணி விற்றுருவாங்க. இதில் வேறு ஒன்றுமே அவங்களுக்கு பண்ண தெரியாது சொல்ல போனோம் அப்படின்னா. ஓகே, அதனால் 4K அப்ஸ்கேலிங்கை தயவு செஞ்சு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்புறம் இமேஜ் ப்ராசஸிங்க்கு வந்து அவங்க என்னென்ன மாதிரி ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி ஃபீச்சர் இருக்குது, கொஞ்சம் நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஓகேவா? இன்டர்நெட் அப்படிங்கிறபோது வந்து அது நமக்கு நாலேஜை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான். இப்போ நான் வந்து இப்போ 65 இன்ச்சுக்குள்ள டிவி வந்து எல்ஜி இப்போ தான் ரீசெண்டாக நான் வாங்கினேன். அது நியர்லி 1 lakh பக்கம் வந்துச்சு. இப்போ அது வந்துச்சு அப்படின்னா 1 lakh rupees நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான அந்த டிவியில் வந்து அப்படி எனக்கு தேவையான எல்லா ஃபீச்சருமே அதில் இருக்குதான்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். ஓகேவா? எனக்கு வந்து HDR கண்டென்ட் பார்க்கணும். ஓகேவா? எல்ஜி வந்து என்னென்னா HDR10 Pro அப்படிங்கிற நேம் வந்து இவங்களோட டிஸ்பிளேக்காக வச்சுருக்காங்க. உண்மையுமே ஒர்த்தான டிஸ்பிளே கைஸ். நான் வந்து டாப் கன் மேவரிக் யூஸ்வலாக சொல்ல போனோம் அப்படின்னா டாப் கன் மேவரிக் படத்தை வந்து நீங்கள் உங்கள் டிவியில் வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி பற்றி தெரியல அப்படின்னாலே இது வந்து ஒரு மூவி. ஓகேவா? டாம் க்ரூஸோட மூவி, ஒர்த்தான மூவி, ஆஸ்கர் அவார்டு வின்னிங் மூவின்னு தான் நினைக்கிறேன் நான். செம்ம மூவி. நான் இந்த படத்தை பார்த்தோன்னே வந்து அவ்வளோ ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. இந்த படத்தை நம்ம ரிலீஸ் ஆன டைமில் பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தோணுச்சு. ஏன்னா இந்த படத்தை நான் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் மாதம் கழித்து தான் இந்த படத்தை பார்த்தேன்னா ஒர்த்தான மூவி. ஆனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்குறம்போது உங்களுக்கு HDRக்குள்ள அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அது உங்களுக்கு அப்படியே தனியாக தூக்கி தரும். ஓகே, அதே மாதிரி ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் இதெல்லாம் பார்க்குறம்போது இல்லை என்ன கிளாரிட்டிடா இது, என்ன பிக்சர் கிளாரிட்டி இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இமேஜை வந்து அந்தளவுக்கு வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணி தரும். ஓகேவா? அது மூலமாகவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதோட பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பிக்சர் ப்ராசஸிங்கில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதே லோக்கல் மாடல்ஸில் இந்த மாதிரி கிடைக்காது, இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. ஓகேவா? ஜஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சேன் நான். ஓகேவா? இதனால வந்து நான் உங்களை அது வாங்க வேணாம் அப்படின்னு நான் சொல்லலை. 5,000 to 10,000 வந்து உங்களுக்கு டிஃபர் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் பிராண்டுக்கு பின்னாடி போகிறதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா பிராண்டில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது. வாரண்ட்டி ஒன்று மட்டும் மேட்ரு கிடையாது கைஸ். எந்த ஒரு எலக்ட்ரானிக் காம்போனண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் அது 20 வருஷத்துக்கு கூட அது உங்களுக்கு நல்லபடியாக ஓடலாம். இல்லை அப்படின்னா 20 நாளில் கூட அது உங்களுக்கு ஃபால்ட்டி ஆகலாம். அதனால் எலக்ட்ரானிக் ஐட்டம் மேலே வந்து நீங்கள் எப்போவுமே பிளைண்டாக வந்து எதையுமே நம்பாதீங்க. இது வாங்கினோம் அப்படின்னா இது கன்ஃபார்மாக இத்தனை வருஷம் ஓடும், இது வாங்கினோம் அப்படின்னா இத்தனை வருஷம் அது ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளைண்டாக வந்து எதையுமே நம்பிட்டு போகாதீங்க.
எலக்ட்ரானிக் ஐட்டம் எப்போ வேணாலும் நல்லபடியாக ஓடலாம், எப்போ வேணாலும் அது ஃபால்ட்டி ஆகலாம். இது நேச்சர் தான். இப்போ ஃபால்ட்டி ஆயிடுச்சுன்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை தவிர்த்து கம்ப்ளீட் பிராண்டையே வந்து நம்ம ப்ளேம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வந்து எல்ஜியை ப்ரிஃபர் பண்ணுறது காரணம் என்னென்னா, எல்ஜியோட கஸ்டமர் கேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு தெரியும், யூஸ்டுவாக இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிஷ் வாஷரு, அவனு, ஏசி, டிவி எல்லாமே வந்து எல்ஜி தான். நான் கண்ணை மூடிட்டு எல்ஜியை தவிர்த்து வேறு எதுவுமே வாங்க மாட்டேன். ஏதாவது வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எல்ஜியில் எனக்கு நீடடான ஃபீச்சர் இருக்குதா. வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கோங்களேன், வாஷிங் மிஷின் வந்து எல்ஜி இது பை பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ரீசன் இருக்குது. அது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு எனக்கு தெரில. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ வேணுன்னா எதனால் எல்ஜியோட வாஷிங் மிஷின் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படிங்கிற திங்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த பர்டிகுலர் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மற்ற எந்த வாஷிங் மிஷின்லையுமே கிடைக்காது. ஓகே, எல்லாமே வந்து எல்ஜியில் வாங்குறது காரணம் என்னென்னா, நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு தகுந்த ஃபீச்சர் வந்து அதில் இருக்கும், அதே மாதிரி குவாலிட்டி அதில் இருக்கும். ப்ளஸ் கஸ்டமர் கேரில் வந்து எல்ஜிக்கிட்டேருந்து எப்படி வேலை வாங்கணும், எப்படி வந்து நம்ம அவங்கள அப்ரோச் அது வந்து என்னென்னா எனக்கு யூஸ்டு ஆயிடுச்சு. எல்ஜியோட கஸ்டமர் கேர் சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்டு ஆயிடுச்சு. சப்போர்ட்டும் வந்து எனக்கு ப்ராப்பராக கிடைக்கிறனால நான் ஆப்வியஸாக எல்ஜியை மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நிறைய பிராண்ட்ஸ் வந்து தன்னோட டிவியில் வந்து ஹெச்டிஆர் கண்டென்ட் நீங்கள் பார்க்கலாம், டால்பி விஷன் இருக்குது, டால்பி அட்மாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டிடிஎஸ் ஸ்பீக்கர், ஐமேக்ஸ்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய உருட்டுன்னு உருட்டுவாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அதெல்லாமே பொய். அது எல்லாமே சுத்த பொய். அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா நிறைய டிவி மாடல்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுத்து ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கோங்க, நீங்கள் அமேசானை கூட எடுத்துக்கோங்க. சில பங்க் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பிராண்ட் இருக்குது. அது கொஞ்சம் பேர் கொஞ்சம் பெருசாக வரும். உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அந்த டிவிலாம் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மொட்ரோலா டிவிலாம் வாங்கிடாதீங்க கைஸ், தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. ஏன்னா மொட்ரோலா நேமை யூஸ் பண்ணி ஃப்ளிப்கார்ட் தான் வந்து டிவி அசம்பிள் பண்ணுது. அது வந்து ஃப்ளிப்கார்ட்டோட டிவி. ஓகே, மொட்ரோலாவோட அஃபிஷியல் டிவி கிடையாது. எப்போவுமே மொட்ரோலா வந்து அதுக்குன்னு மார்க்கெட்டிங் அது இதுன்னு வந்து அதிகமாக பண்ணி நான் பார்த்தது கிடையாது. அது வந்து ஃப்ளிப்கார்ட்டு மொட்ரோலாவோட நேமை யூஸ் பண்ணி டிவிஸை வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் மோட்ரோலா டிவிலாம் தயவு செஞ்சு, மோட்ரோலாவில் மொபைலை தவிர்த்து மற்ற எதுவுமே வாங்கிடாதீங்க. ஸ்பீக்கராக இருக்கட்டும் இல்லை டிவியாக இருக்கட்டும், எதுவுமே வாங்கிடாதீங்க தயவு செஞ்சு. ஓகே, மற்ற இந்த கொட்டாக்கு இன்னும் நிறைய டிவிஸ் இருக்குது. ஓகேவா, இதெல்லாமே வந்து தயவு செஞ்சு ப்ரிஃபர் பண்ணாதீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கிடையாது. சொல்ல போனோம் அப்படின்னா எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இதிலெல்லாம் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானே நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன். ஓகே, இந்த வீடியோவில் வேறு எதுவும் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணலை. அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இல்லை, தாராளமாக கேட்கலாம். ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் ட்ரை பண்ணுறேன். மோஸ்ட்லி டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். ஓகேவா, ஏன்னா நான் வந்து கன்சர்ன் பண்ணுறது வந்து இந்த பாயிண்ட்ஸை மட்டும்தான் வந்து நான் கன்சர்ன் பண்ணுவேன். அதனால் நான் எதெல்லாம் கன்சர்ன் பண்ணுறேனோ அதையெல்லாம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஆனால் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறதா இருந்துச்சுனாலும் மற்றவங்கிட்ட வந்து நீங்கள் ஒப்பீனியன் மட்டும்தான் கேட்கணும். எவ்வளோ பெரிய ஆளானாலும் இருந்துட்டு போகிறான். ஓகேவா, அவங்ககிட்ட ஒப்பீனியன் மட்டும்தான் கேட்கணும். டெசிஷன் மேக்கர் அது நீங்களாக தான் இருக்கணும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அசால்ட்டாக நமக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, அசால்ட்டாக நம்ம ஒருத்தனை ப்ளேம் பண்ணி கையை நீட்டிட்டு போயிடுவோம். இவனால் தான் வாங்கினேன், இவன் தான் மாட்டி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு பேச்சுக்கு வந்து யாருக்குமே இடம் தராதிங்க. யாராக இருந்தாலும் அவங்ககிட்டருந்து ஒப்பீனியன் வாங்குங்க. இது நல்லாயிருக்கும், இந்த மாடல் நல்லாயிருக்கும், இந்த மாடல் நல்லாயிருக்கும், இது வாங்கலாம் அது வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒப்பீனியன் மட்டும்தான் வாங்கணும். டெசிஷன் வில் பி யுவர்ஸ். ஓகேவா, நீங்கள் மட்டும்தான் டெசிஷன் எடுக்கணும். வேறு யாரையுமே டெசிஷன் எடுக்க விடாதீங்க. ஓகே, வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை கைஸ். ஓகே, நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் மறுபடியும் பார்க்கலாம். பாய்.